அப்படியே இந்த 4 பேருமே அந்த டாக்டர் சாமியாரா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு ஒளிஞ்சிருந்து அவரையுமே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த லேடியோட ஆன்மா வந்து என்ன அநியாயமா கொண்டுட்டீங்களேன்னு அந்த 4 பேர் அடிக்கிறதுக்காக வருது. சரியான நேரத்துல அந்த சாமியாருமே வந்து அந்த 4 பேருமே அந்த ஆத்மா கிட்ட காப்பாத்திடுறாரு. அடுத்தபடியா அந்த 4 பேருமே நீங்க ஒரு டாக்டரா இருந்துட்டு இல்லாத பேய ஓட்டுறேன்னு ஏன் மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த டாக்டர் சாமியாருமே உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்ற இடத்துல ஒரு 3 நாள் போய் தங்குங்க, அதுக்கப்புறம் பேய் இருக்குன்றத நீங்களே புரிஞ்சுப்புங்கன்ட்டு அந்த இடத்துக்குமே கூட்டிட்டு போயிடுறாரு. இவங்களுமே சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வீட்லயுமே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே எல்லாருக்குமே ஒரு கருகுன ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கருப்புருவமே இவங்க எல்லாருமே கூட்டிட்டு இருக்குது. அடுத்த நாள் விடிஞ்சதுமே இவங்க எல்லாம் வானத்துல பார்த்தா சொர்க்கத்துக்கு போற வழி மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. அங்க இருக்க நாய்களா இவங்களை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குதுங்க. அவங்க நைட்டுமே அந்த வீட்டுல தங்கும் போது இவங்களால இறந்து போன அந்த பொண்ணோட ஆவியுமே அவங்கள படி வாங்குறதுக்காக அங்கேயுமே வந்துருது. ஆனா எப்படியோ சாமியாருமே உள்ள போந்து அந்த ஆவி கிட்ட இருந்து இந்த 4 பேருமே காப்பாத்திடுறாரு. ஆனா அவருமே போனதுமே ஒரு கருப்புருவம் ஒருத்தரையா தனித்தனியா வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருது. இதெல்லாம் பார்த்து பயந்து போன ஹீரோவுமே அந்த ஹீரோனை கூட்டிக்கிட்டு வெளியில ஓடி போக, ஆனா அவனையுமே அந்த கருப்புருவம் கொடூரமா தண்ணியில தள்ளி சாகடிக்குது. ஹீரோனியுமே இதை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் சாமியாருமே அங்க வந்துடுறாரு. இவளுமே நீங்க சொல்ற மாதிரி பேய் இருக்குன்றத நான் நம்புறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துங்க சொல்லி கெஞ்சுறா. அதுக்கு அவருமே இதுக்கப்புறம் நீங்க நம்பியுமே பிரயோஜனம் இல்ல, ஏன்னா நீங்க எல்லாம் செத்து 3 நாள் ஆகுதுமான்னு சொல்ல இப்பதான் ட்விஸ்டே காட்டுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்லயுமே இவங்க பள்ளத்துல விழுந்து அந்த 4 பேருமே ஸ்பாட்ல இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே ஆவியா மாதிரி தான் அந்த சாமியாருமே மீட் பண்ணிருப்பாங்களே. அதனாலதான் இவங்களெல்லாம் பார்த்து நாய்கள்லாம் குலைச்சிட்டு இருந்திருக்கும். ஒருத்தரோட ஆன்மா சாந்தி அடையும் போது ஒருத்தரும் மேல் லோகத்துக்கு போயிருப்பாங்க. நீ மட்டும் ஏன் ஒன்னும் போகாம இருக்கானா, உன்னோட அப்பா அம்மா இன்னும் உன்னோட இறுதி சடங்கை முடிக்காம வச்சிருக்காங்க அப்படின்றத இவருமே கூட்டிட்டு போய் காமிக்க, கடைசியில நம்ம ஹீரோனியுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே பேய் இல்லைன்னு நினைச்சோம், கடைசியில நம்மளே ஒரு பேயா மாறிட்டமேன்ட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடுறா.